ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே. ஓம் சத்யநாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வ பிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம். இந்த ஜோதிடம் அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரி அனுபவ ஜோதிடராகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக தகவல்கள் என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். சில தோஷங்களும் அதற்கு தகுந்த சில பரிகாரங்களையும் நான் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் 100 வீடியோ பதிவுகள் இருக்கின்றன. அதிலே யோகங்களை பற்றியும் கூறியிருக்கிறேன், தோஷங்களை பற்றியும் கூறியிருக்கிறேன். அதிலே அந்த தோஷத்திற்கு பரிகாரங்களை பற்றியும் கூறியிருக்கிறேன். அதுபோன்ற ஜோதிட கருத்துக்கள், இந்த வகையான பதிவுகளை பார்த்து எனக்கு நல்ல ஆதரவை தருகிறார்கள். உங்களுக்கு அந்த பதிவுகளின் மூலம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. என்னுடைய பதிவுகளை பார்த்து இந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனலில் வர பதிவுகளை பார்த்து ஜோதிடத்தின் மேல் ஒரு நம்பிக்கை, ஜோதிடத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றதா, ஓ அப்படி இன்னும் ஒரு பெருமூச்சு விட்டு அதை ஒவ்வொரு முறையும் நான் இந்த பதிவுகளை வெளியிடும்போது அதற்கு நல்லதொரு ஆதரவை தருகிறீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஜோதிடத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதகத்தை எழுதிக்கணும், கண்டிப்பாக இந்த எழுதி வைக்கணும், பசங்களுக்கும் எழுதிடணும். இப்படிலாம் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இதுக்கு அவேர்னஸ் தானே காரணம். ஜோதிடத்தின் மேல் ஒரு நம்பிக்கை இப்போது பரவலாக எல்லோரிடத்திலும் வந்துவிட்டது. நான் இதற்கு முன்பு பல ஜோதிட கருத்துக்கள் வெளிவந்தன. அந்த வகையில் எனக்கு மிகவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு ஜோதிடம் குறிப்பு இருக்கிறது. என்ன இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அது என்னென்ன, இந்த விவாகரத்து என்ற ஒரு அமைப்பு இப்போது நம்முடைய மனிதர்களிடத்திலே, அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை பெற்றவர்களும் கூட இந்த விவாகரத்து செய்து கொள்ளலாம், இனிமேல் இவர் கூட வாழ முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மனைவிக்கு வருது. ஓ, இது போல் ஒரு பொண்டாட்டிகிட்ட எந்த மனுஷன் நிற்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான மனோபாவத்தை பெற்று விடுகிறார்கள். இதனால் விவாகரத்துக்கு போயிடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி விவாகரத்து அமைப்பு அவர்கள் ஜாதகத்திலே இருக்கும். நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போதே, கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து 10, 12 பொருத்தத்துக்கு ஒரு
8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது. அதி உன்னதம் அதிசயம் என்ற மாதிரி ஒரு அவசரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஜாதகங்களை சரியாக ஆய்வு செய்யாமல் இருப்பதால் இந்த மாதிரியான மன முறிவு, அதாவது மன கஷ்டம், கடைசியில் அது டைவர்ஸுக்கு போயிடுது. ஜாதகத்தை ஒவ்வொருவரும் அவர்கள் ஜாதகத்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நமக்கு அமையக்கூடிய பொருத்தமான ஜாதகம் எதுவென்று தேர்வு செய்வதிலே அவர்களுக்கு சிக்கல் வந்து விடுகிறது. அதை சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க. சில ஜோதிடர்களும் வெறும் பொருத்தத்தை வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையிலே சென்று விடுவதால் இந்த பிரச்சனை உருவாகிறது. சரி, இப்போது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் இப்படிப்பட்ட மன முறிவுக்கு ஆளாகிறார்கள் என்றால், அதில் ஒரு 7, 8, 10 விதமான பிரச்சனைகள் அவர்கள் ஜாதகத்திலே வரும். 10 இருக்காது, அதில் 10 விதமான பிரச்சனைகள் இருக்குது. எப்படின்னா, முதல்ல இந்த ஜாதகத்திலே இந்த மன முறிவு ஏற்படுவதற்கு காரணகர்த்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி, செவ்வாய், அடுத்தது ராகு. இந்த 3 பேரும் தான் இவங்க இந்த கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை கொஞ்சம் சரியாக பார்க்க மாட்டாங்க, சரி பண்ண மாட்டார். இவங்க தான் முடிவை ஏற்படுவதற்கே காரணகர்த்தாக்கள். யார்? சனி, செவ்வாய், அடுத்தது ராகு. இந்த ஒரு ஜாதகத்திலே இவர்கள் சேர்ந்தோ, இல்லை ஒருத்தரோ 2 பேரோ சேர்ந்தோ, இல்லை 3 பேருமே சேர்ந்தோ ஒரு ஜாதகத்தில் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சரியாக அமையாது. நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை கல்யாண நேரத்தில் போய் பொருத்தம் பார்க்கும்போதே இந்த 3 பேருனுடைய நிலவரம் சேர்ந்துருக்கா, இல்லை ஒருத்தர் 2 பேர் சேர்ந்துருக்காங்களா, இல்லை 3 பேரும் சேர்ந்துருக்காங்களா, அதாவது சனி, செவ்வாய், ராகு. இவங்களை யார் ஒருத்தர் சேர்ந்தோ, இல்லை 3 தனி ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி இருந்தால், அதாவது செவ்வாய் ராகுவோ, இல்லை ராகு சனியோ, இல்லை செவ்வாய் சனியோ, இல்லை செவ்வாய் ராகுவோ, இப்படி 3 பேரும் சேர்ந்திருந்தாலும், இல்லை இதில் 2 பேர் சேர்ந்திருந்தாலும் நிச்சயம் அவங்களுக்கு மன முறிவு ஏற்பட்டு திருமணத்தில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி, சில பேருக்கு கல்யாணம் வேறு விதமாகவும் நடக்கும். இப்போ நீங்கள் சனி செவ்வாய் சேர்ந்தால் அவங்களுக்கு, அதாவது ஒரு விதமான காதல் திருமணம் கலப்பு திருமணத்துக்கு கொண்டு போயிடும். இது ஒரு பிரச்சனை இல்லையா? அந்த காதல் திருமணம் கலப்பு திருமணத்துக்கு இந்த செவ்வாயும் சனியும் முக்கிய காரணகர்த்தா. கூட ராகுவும் அதுக்கு தைரியத்தை கொடுப்பார், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் செஞ்சுக்கிட்டவங்களுடைய ஜாதகங்களை பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற பிரச்சனைகள் இந்த ராகு செவ்வாய் சனி 3 பேரால் தான் வரும். அதுவே கடைசியில் டைவர்ஸ்க்கும் கொண்டு போகும். இப்போது சில காரணங்கள் உண்டு ஜாதகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மன முறிவு ஏன் ஏற்படுகிறது என்பது போன்ற ஒரு விஷயத்தை ஜாதக ரீதியாக நாம் காணும்போது
ஏழில் செவ்வாய். 7ஆம் இடம்தான் கலத்திரம், கணவன் மனைவி இவற்றை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திலே செவ்வாய் அல்லது சூரியன் இருந்தாலும் தலைவலி, செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், சூரியன் இருந்தால் சூரிய தோஷம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சூரியன் ஒரு பாவகிரகம் என்பதால் 7ல் இருந்தால் அவர் திருமணத்தை இதுதான் பொண்ணு இதுதான் வழின்னு காட்டவே மாட்டார். அவர் இழுத்தடிச்சிட்டு போவார். அந்த செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், கண்டிப்பாக தோஷம் உள்ள ஒரு பெண்ணை, பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும், ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். இப்படி செவ்வாய் தோஷத்தை இணைத்தால் பிரிவினை வராது. நன்றாக யோசித்துக் கொள்ளும். இதிலே செவ்வாயும் சூரியனும் தனியாக இருந்தால் இந்த பிரச்சனை. ஆனால் 2 பேர் சேர்ந்து கூட சில நேரத்தில் சில ஜாதகங்கள் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரிவினை என்பது கன்ஃபார்ம். செவ்வாயும் சூரியனும் அதுவும் 7ஆம் இடத்திலே இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபார்ம். இவங்க ஒன்று சேர்ந்து இவங்க வாழ்நாளில் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி பிரிவினை என்பது கன்ஃபார்மாக உறுதி செய்யப்படும். உங்கள் ஜாதகத்திலே அப்படி இருக்குமே. ஆனால் நீங்கள் இது கல்யாணம் ஆனவங்க இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஆக இனிமேல் கல்யாணம் பண்ணணும்னு பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்திலே இந்த சூரியனும் இந்த செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்திலே இருக்குமே. ஆனால் 7ஆம் இடம் என்பது மட்டுமல்ல, அது எங்கே 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் எந்த ராசி கட்டத்திலே இருந்தாலும் தலைவலி தான். ஆனால் 7ஆம் இடத்திலே இருந்தால் அவ்வளோதான், மனம் முறிவு கன்ஃபார்ம், உறுதியாக முடிச்சிடும். அவன் பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான், சந்தோஷப்படலாம் சூரியனை செவ்வாய். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசம். அந்த தோஷம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிரச்சனை. நிறைய பேர் ராகு கேதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இப்போ வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ராகு கேது தோஷம் இருந்தால் முடிந்தவரை அதே போல் ராகு கேது தோஷம் உள்ள ஒரு பெண்ணையோ பையனையோ நீங்கள் திருமணம் செய்தால் மனம் முறிவே வராது, பிரச்சனையே வராது. இது நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ஆக இந்த ராகு கேது எப்படி அமையும்னா, லக்னத்தில் இருந்தால் 7ஆம் இடத்திலே ஒருவர் இருப்பார். லக்னத்திலே ராகுன்னா 7ஆம் இடத்திலே கேது, லக்னத்திலே கேது இருந்தால் 7ஆம் இடத்திலே ராகு. அடுத்து 2ஆம் இடம், அதுதானே குடும்பஸ்தானம். அந்த இடத்திலும் இந்த ராகு கேதுகள் இருந்தால் 2ன்னா அங்கே 8, 2லே ராகு என்றால் 8லே கேது, 2லே கேது என்றால் 8லே ராகு. இது போல் ஒரு கட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில். அதே போல் 2ல் இல்லை லக்னத்திலோ இல்லை, இது ராசிக்கு கூட பார்க்கலாம். ராசியோடு அதாவது சந்திரனோடு ராகு கேதுகள் சம்பந்தம் வைத்தாலும், சந்திரனுக்கு 2ஆம் இடமான அதன் குடும்பஸ்தானத்திலும் ராகு கேதுகள் சம்பந்தம் இருந்தாலும் அவர்களை திருமணம் செய்து வைத்து வாருங்கள், பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருந்தது அப்படின்னா, அப்போது ராகு தசை வரும்போது இல்லை கேது தசை வரும்போது அவ்வளோதான், அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துடும். இதனால் அவங்க கண்டிப்பாக மன முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வாங்கிடலாம், இனிமேல் தாக்கு முடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்க கோர்ட்டுக்கு போய் நின்றுவாங்க. அது ஒரு பிரச்சனை. நீங்கள் இந்த ராகு கேதை ரொம்ப அவ்வளோவா அப்படி கடந்து போக முடியாது.
இந்த 2, 7, 8 லக்னம் இல்லை ராசி, இதில் ராகு கேதுகள் சம்பந்தம் இருந்தால் நிச்சயம் கஷ்டம்தான். அதுக்கு என்ன பரிகாரம்? ராகு கேது தோஷ நிவர்த்தி பரிகாரம்லாம் பண்ணிட்டேங்க, நான் காலாத்திரிலாம் போயிட்டு வந்துட்டேங்க, அப்புறம் கூட இப்படி ஆயிடுச்சுங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த அளவு இந்த ராகு கேதுகளினுடைய தோஷத்திற்கு தோஷத்தையே திருமணம் செய்து வையுங்கள். அப்படி அவர்கள் இந்த மனம் முறிவு பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதும் கொஞ்சம் வேலை காட்டியிருப்பார். செவ்வாய் தோஷத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நல்லா தானே இருக்கோம். ஆனால் செவ்வாய் தசை வரும்போது தான் தெரியும் அது என்ன வேலை காட்டும், என்ன பிரச்சனையை உங்ககிட்ட வந்து நிற்கும், அதை எப்படி எதிர்ப்பீங்க, இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்றத அப்போ தான் தெரியும். அடுத்ததாக இந்த சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். இந்த சுக்கிரனும் அந்த 7ஆம் இடத்திலே அமர்ந்து விட்டால் ரொம்ப தலைவலி. இல்லை கன்னியிலே அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்று விட்டால் அதுவும் தலைவலி. இந்த விவாகரத்துக்காக போகிறாங்க பாருங்கள், இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஒன்று லக்னத்துக்கோ ராசிக்கோ 7ஆம் இடம் எதுவோ அந்த இடத்துல சுக்கிரன் உக்காந்துட்டு இருப்பார். அவர் கொஞ்சம் சுக்கிர தசை வரும்போது அவர் வேலை கட்டிடுவார். அதனால் இல்லை கன்னியில் நீச்சம் பெற்றால் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். கன்னியில் நீச்சம் பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 30-35 வயசு ஆகி கூட இன்னும் கல்யாணத்துக்கு வழி கிடைக்கல, அப்படியும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்று ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களுக்கும் இந்த சுக்கிரனால் பிரச்சனைகள் வரும். அதனால தான் நீங்கள் மனம் மூடி விவாகரத்துக்கு போகிறீங்க. சில பேருனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு யாரோ எந்த கிரகமோ அந்த கிரகம் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ, அதாவது இது 3 மறைவு ஸ்தானம். இந்த 3 இடத்துல மறைஞ்சிடுச்சுன்னா போச்சு, அவங்களும் விவாகரத்துக்கு போவாங்க. இன்னொரு கல்யாணத்துக்கும் வழி ஏற்பாடு நடக்கும், மறுமணம். அதனால் இந்த 6, 8, 12 7க்குடையவன் 7ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் அதுலேயும் பிரச்சனை. பொதுவாக இந்த 2ஆம் திருமணம் நடக்கிறது, விவாகரத்துக்கு வழிகாட்டுது, இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா 11ஆம் இடத்து அதிபதி. இந்த 11ஆம் இடத்து அதிபதி இருந்து அந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதியோட பாவ கிரகங்களினுடைய சம்பந்தமோ இல்லை சேர்ந்தோ இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகிடும். அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அது போயிடுவார். சில பேருக்கு இப்படியும் நடந்துருக்கு, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டுருவாங்க, ஆனால் கல்யாணம் ஆகும். அதுவும் ஒரு வகையில் இது மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு. அப்போது அது இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு வயசாகிடும். அது சில நேரங்களில் நடக்கும், சில பேருக்கு அது நடக்காமையும் போகும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் காரணம் இந்த 11ஆம் இடத்து அதிபதி அந்த 2ஆம் இடத்திலே பாவர்களுடைய சேர்க்கை. இப்படி இருந்தால் அந்த 11ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தாருன்னா, இந்த 2ஆம் அதிபதி பாவர்களோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு பிரச்சனை இருக்கும். இல்லை
பிரச்சனை இல்லைன்னா கூட இன்னொரு கல்யாணமும் அவர் செஞ்சுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், அவருக்கு 2ஆம் திருமணமும் நடைபெற வாய்ப்பு உண்டு. ஆக இந்த வகையிலே திருமணங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது நல்லா பாருங்கள். முக்கியமாக ராகு கேதுகளினுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அடுத்தது 7ஆம் இடம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள், 8ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அடுத்தது குடும்பாதிபதி, அவர் தானே குடும்பத்தை வாக்கு தனம் குடும்பம், அவரும் ரொம்ப முக்கிய பங்கு அவருக்கும் இருக்குது. அவர் எப்படி இருப்பாருன்னு பாருங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளே உங்கள் ஜாதகத்தில் இருக்குமானால் நீங்கள் பொறுமையாக இருந்து பொருத்தங்களை சரியாக பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்துக்கு போயிருந்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த விவரங்களில் இருக்கும். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பாளர்கள் தான் விவாகரத்துக்கு போகிறாங்க. எல்லாரும் விவாகரத்துக்கு போயிடுறது, எல்லாருக்கும் டிவோர்ஸ் கிடச்சிட்டு. ஆகவே நீங்கள் விவாகரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது? உங்களுடைய ஜாதக அமைப்பின் காரணமாகத்தான். ஆகவே நீங்கள் விவாகம் செய்வதற்கு முன்பாகவே ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி விவாகரத்து முடிந்துவிட்டால் நீங்கள் மீண்டும் திருமணத்துக்காக ஒரு வழி தேடுறதை விட அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிடும். ஏனென்றால் உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு பசங்க இருக்கும், நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் தகப்பன் தாய். அவங்கள போயிட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க என்ன ஆகாங்க? அதில் என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் அல்லவா? வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற வரை நீங்கள் கணவன் மனைவியாக தாய் தந்தையராக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற புண்ணியம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களே ஆப்படிக்கிறீங்க, நீங்களே பாவத்தை தேடி வைக்கிறீர்கள். யோசிங்க. இதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய் வேண்டலாம். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. இல்லை என்றால் அர்த்தநாரீஸ்வரர் உள்ள ஒரு படம் விற்கும், அதை வாங்கிக்கங்க. அர்த்தநாரீஸ்வரனுடைய படத்தை வைத்து தினந்தோறும் நீங்கள் பூஜை செய்யுங்கள். அந்த அர்த்தநாரீஸ்வரை வணங்குங்கள். அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட வேண்டிக்கங்க, மீண்டும் நான் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு எனக்கு அருள் தர வேண்டும். இந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக சிவசக்தி யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு நல்லதொரு மனோபாவத்தை உண்டாக்கி நல்ல போன பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி போட்டுறா அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் மனதை நன்றாக செலவு செய்து விடுவார். அந்த ஒரு யோகம் உங்களுக்கு அதே முறையிலே நல்ல விதமாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல நாளிலே
அந்த ஏற்கனவே திருமணம் நல்ல நாள்லாம் பார்த்து உங்களுக்கு திருமணத்தை தாலி கட்டி சுப முகூர்த்த வேலை அப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் இருந்த ஏற்கனவே திருமணமான அந்த தாலியை புதுப்பித்து அதை உருக்கி இது பண்ணி புதுசாக ஒரு தாலியை நீங்கள் வாங்கி இல்லை அதான் ஒரு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து புதுசாக செய்ய சொன்னாலும் சரி, இப்போ கடையிலே விற்குது ரெடிமேடாக. இதை கொடுத்துட்டு பழைய கட்டின தாலியை நீங்கள் கொடுத்து புதுசாக ஒரு தாலியை பெற்று ஒரு நல்ல நாளிலே, ஏற்கனவே ஆன திருமணம் நாள் சரியில்லைன்னா கூட இது பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் நல்ல நாள் பார்த்து உங்கள் இருவருடைய நட்சத்திரத்தினுடைய தாராபலன் உள்ள நாளாக பார்த்து, சுப முகூர்த்த நாளாகவும் பார்த்து, சந்திராஷ்டமம் இல்லாத நாளாகவும் பார்த்து, இப்படி பல வகையிலே அந்த நல்ல நாளை மிகவும் பொறுமையாக தேர்வு செய்து அந்த நாளில் ஒரு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலோ சென்று அந்த முகூர்த்த நாளிலே நீங்கள் திருமணம் மீண்டும் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் பாருங்கள், கணவன் மனைவியாகவும் மட்டுமல்ல, நல்ல தாய் தகப்பனாகவும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பெரிய லெவலில் இது பண்ணி ரொம்ப நல்லதொரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவீர்கள். நல்லா இருப்பீங்க, நலமோடு வாழ்வீர்கள். இயற்கை உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். இறைவன் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த காரணங்களுக்காக ஜோதிடத்திலே விவாகரத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் ஆளாக்கப்படுகிறீர்கள். அது உங்கள் மேலே தப்பு இல்லை. உங்கள் ஜாதகம் அமைப்பு அப்படி, நீங்கள் வாங்கி வந்த கர்மா அப்படி. உங்களுடைய கர்மாவில் இப்படி நடக்கணும்னு இருக்குது. ஆனால் அந்த விதியை நீங்கள் மாற்றலாம். அது இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களால் மீண்டும் அதே முறையிலே அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கி திருமணம் செய்து கொள்ளுங்கள். அர்த்தநாரீஸ்வரரை தினந்தோறும் பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும். விவாகரத்திலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் முன்னேறுவீர்கள். இது கண்டிப்பாக இது நல்ல முறையில் நடக்கும். ஏன்னா பழசெல்லாம் நான் சொன்ன மாதிரி தூக்கி போட்டுடுங்க. என்ன நடந்ததோ, எது நடந்ததோ, எனக்கு ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு அவங்க போட்டு தலைமொழி விடுங்க. புது வாழ்க்கை, புது இல்லறம். ஆனால் அந்த இடத்திலே எந்த பழைய பிரச்சனையும் நமக்கு இல்லை. தினந்தோறும் அர்த்தநாரீஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து கணவன் மனைவியாக மீண்டும் மீண்டும் நீங்கள் நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது எனது ஆசை. ஆகவே விவாகரத்துக்காக கோர்ட்டு போய் பணத்தை செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இது போன்ற ஒரு வகையிலே பிள்ளைகளுக்கு பாவத்தை தேடி வைக்காதீர்கள். கணவன் மனைவியாக வாழ்வது என்பது இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். நீங்கள் கணவனாகவும் மனைவியாகவும் இருவர் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கணக்கு, அவனுடைய கணிப்பு. அதை ஏன் நீங்கள் பிரித்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆக இந்த ஒரு விவாகரத்து பற்றினதும் நீங்கள் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் தான் இதை நான் வெளியிடுகிறேனே தவிர மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆக
விவாகரத்திலே இப்போது வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து அதை வாபஸ் வாங்கிவிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்து ஆளாக்குங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு இறைவனின் அருள் புரிவார். நன்றி, நமஸ்காரம்.